மனைவியை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஒரு கணவரின் உணர்வு பூர்வமான அன்பான எச்சரிக்கை. தன் மனைவியை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவள் கணவனிடம் கேட்டாள், ஏங்க என்னை இப்படி கண்டிப்புடன் நடத்துகிறீர்கள்? என்னை கொஞ்சம் சுதந்திரமாக விடலாமே என்று. ஆனால் அதை கணவன் சற்று கஷ்டமாகவே உணர்ந்தார். இதை எப்படி இவளுக்கு சொல்லிக் கொடுப்பது, சொல்லி புரிய வைப்பது என யோசித்தார். ஒரு நாள் மனைவி தன் கணவனிடம் வந்து கேட்டாள், ஏங்க நான் பட்டம் விட்டு விளையாடப் போகிறேன், நீங்களும் வாங்க என அழைத்துக் கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றாள். பட்டத்தை நூலில் கட்டி பறக்கவிட்டு மகிழ்ந்தாள். அப்படி மகிழ்ந்திருக்கும் வேளையில் கணவன் கேட்டார், பட்டம் மேலே பறக்க பறக்க அழகாயிருக்கிறது, ஆனால் அதன் விருப்பம் போல பறக்க முடியவில்லை. அதற்கு தடையாயிருப்பது என்னம்மா என கேட்டார். மனைவி பட்டென பதில் சொன்னாள். இந்த நூல்தான் அதை தன் இஷ்டத்திற்கு பறக்க விடாமல் கட்டி வைத்திருக்கிறது என்று சொன்னாள். அப்படியா என கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்துவிட்டார் கணவன். பட்டமும் தன் இஷ்டப்படி பறந்தது. ஆனால் சற்று நேரத்திலேயே கிழிந்த காகிதமாய் கீழே விழுந்தது. கணவன் சொன்னார், நூல் இந்த பட்டத்தை தன் இஷ்டப்படி பறக்க விடாமல் தடுக்கவில்லை. நேரான வழியில் இந்த பட்டம் பறந்து உயரங்களை அடைய இந்த நூல் உதவியாயிருக்கிறது. இதே போலத்தான் உன் கணவனாகிய நானும் ஒரு நூல்தான். நீதான் அந்த பட்டம். நீ என்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பாயெனில் என் பாதுகாவலுடன் உயர பறக்கலாம். உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் அந்த பட்டம் கிழிந்து காகிதமானது போல உன் வாழ்க்கையும் சீரழிந்துவிடும். இப்போது புரிந்திருப்பாய் ஏன் உன்னை கண்டித்தேன் என்பதனை. நூலாகிய என்னை அறுத்துவிடாதே என்று சொல்லும்போதே மனைவி தன் கணவனை கட்டி அணைத்துக் கொண்டாள். ஆம், அன்பான மனைவிகளே, உங்களுக்கு இனிமையாய் தோன்றுகின்ற வழிகள் ஏராளம் இருக்கலாம். ஆனால் அவற்றின் முடிவு பயங்கரமானது. எனவே கணவருடைய சொல் கேட்டு அவரிடம் அன்பாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கணவனின் அன்பும் கண்டிப்பும் இருந்தால் மனைவியின் குடும்ப வாழ்வு இனிமையாக அமையும். அனைவருக்கும் பகிருங்கள். இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு உணவே மருந்து பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.